கைஸ், வெல்கம் டு ஆனந்தன் சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியர் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீமியர் செட் பண்ணுறது எப்படி, அதுவும் மொபைலில் எப்படி செட் பண்ணுறது, கூடவே அதோட யூசேஜ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக நம்ம ப்ரீமியர் செட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ப்ரீமியர் அப்படின்னா ஒரு ஷெடியூல் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இந்த டைமுக்கு இப்போ நம்ம எப்போவுமே வந்து யூடியூப்பில் வீடியோ போடும்போது டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து அப்படியே கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு, இப்போ வந்து இன்னைக்கு நான் இப்போ மார்னிங் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ வந்து எனக்கு ஈவினிங் போட்டால் போதும், என்னோட வீடியோ வந்து ஈவினிங் அப்லோட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சேன்னாலும், ஸோ வந்து ஷெடியூலில் போயிட்டு ப்ரீமியர் பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு, இல்லை நாளன்னைக்கு, இந்த மாதிரி நமக்கு வந்து எப்போ நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகணுமோ, பப்ளிக்கில் எல்லோரும் பார்க்குற மாதிரி பண்ணணுமோ, அதான் வந்து ப்ரீமியர். ஓகேங்களா? இப்போது ப்ரீமியர்னால என்ன யூசேஜ் அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சதும் எல்லோரும் பார்க்குற மாதிரி வரும்போது, நம்ம அந்த டைம்லேயே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம வந்து லைவ் சாட் பண்ணலாம். எப்படி நம்ம லைவ் போடும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாட் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரீமியர் செட் பண்ணி வீடியோ போயிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து லைவ் சாட்டும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட. மோரோவர் இந்த லைவ் சாட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் அனுப்பலாம், அப்புறமா வந்து சூப்பர் சாட்டர், இது எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரீமியர் நம்ம செட் பண்ணோன்னா இன்னொரு யூஸ், ரொம்பவே நல்ல ஒரு யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீமியர் செட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகும். சாதாரண வீடியோவை விட ப்ரீமியர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகும். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு லைக் கொடுத்தோன்னா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்குமே மோரோவர் ஒரு 2 or 3 மெம்பர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் ஒவ்வொரு லைக்குக்குமே. ஸோ நம்ம இப்படி ப்ரீமியர் என்னோட வீடியோ வந்து இந்த டைமில் வந்து ப்ளே ஆக போகுது அப்படின்னு நம்ம போட்டதுமே எல்லாருக்குமே நம்மளுடைய ப்ரீமியர் வந்து போயிடும். ஸோ அது எப்படி போகணும்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். போன உடனே அவங்க வந்து ஒரு லைக் கொடுத்து வைப்பாங்க. ஸோ அப்படி லைக் கொடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போது நமக்கு லைக்கும் அதிகமாகுது. ஸோ என்ன அந்த டைமில் வந்து நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருமே நம்ம கூட வந்து சாட் பண்ணலாம். அதே டைம் நம்ம வீடியோ ஓடுற டைமில் ஒரு 10 பேர் இருந்து பார்க்குறாங்கன்னா, அது ஒரு வித்தியாசமாக ஒரு 1 hour வீடியோ அப்படின்னா 10 மெம்பர்ஸ் அந்த டைம் அட் எ டைம் நம்ம கூட லைவ் சாட் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறாங்கன்னா 10 hours நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது 10 hours வந்து நான் மானிட்டைசேஷன் சேனல் மெம்பர்ஸுக்கு ரொம்பவே யூசேஜாக இருக்கும். இனியும் நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ ப்ரீமியர் வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப்பில், லேப்டாப்பில் தான் செட் பண்ண கிடையாது. நம்ம வந்து மொபைல்லையே ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். எப்படி ப்ரீமியர் செட் பண்ணுறது, ப்ரீமியர் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய வீடியோ எப்படி இருக்கும், அப்புறமா அப்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து எப்படி டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ப்ரீமியர் போட போகிறேன். அது அப்படியே லைவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க, க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு கூகுளில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனதும் நம்மளுடைய சேனல் பேஜ் வந்துடும். சேனல் பேஜ் வந்ததுமே பாருங்கள், நம்மளுடைய லோகோ வந்து ரைட் சைடு தெரியுது பாருங்கள். நம்மளுடைய லோகோ பக்கத்துலேயே கிரியேட்டுங்கிற இதுக்கு பக்கத்தில் ரெட் கலர் ஐக்கான் இருக்கும். அதை தொட்டதுமே ஒரு ஆரோ இருக்குது, அப்சைட் ஆரோ, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இப்படி இந்த பேஜ் வரும். செலக்ட் ஃபைல்ஸுங்கிற பேஜ் வந்ததும் நீங்கள் வந்து செலக்ட் ஃபைல்ஸை டச் பண்ணுங்கள். ஸோ ஃபைல்ஸில் போயிட்டு வீடியோஸில் நீங்கள் எந்த வீடியோஸ் ரெடியாக வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோஸை நீங்கள் வந்து இப்போ வந்து டச் பண்ணணும். நீங்கள் வீடியோவை டச் பண்ண உடனே அந்த அம்புக்குறி மாதிரி மேலே வந்து ராக்கெட் மாதிரி அப்லோட் ஆகிடும் வீடியோ. ஸோ ரைட் சைடு பாருங்கள், அப்லோடிங் வீடியோ அப்லோடிங் ஆகிட்டே இருக்குது. இந்த பேஜ், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்கள், இதில் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த பேஜில் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மானிட்டைசேஷன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.
அப்புறமா நீங்கள் வந்து பேஜ் கீழே வந்ததும் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே வந்தது நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி வந்துடும். விசிபிலிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் தான் நம்ம வந்து ப்ரீமியர் செட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணணும். ஸ்பீடாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், பப்ளிக்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் கிடையாது, பப்ளிக்கை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஷெடியூல் நீங்கள் கொடுத்ததுமே பாருங்கள், நீங்கள் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 30ஆம் தேதி 31 இருக்குது. டேட் நான் வந்து 30 செலக்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே டைம் என்ன டைம் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரீமியர் போடணுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7 o'clock 7 PM செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாமே 15 minutes டிஃப்ரென்ஸில் இருக்கும். 7:10க்கெல்லாம் போட முடியாது, 7:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து 7 PM செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும்னு சொன்னதுக்கு ரீசன் நான் வந்து இது செட் பண்ணி முடித்ததுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ செட் பண்ணதுமே நம்ம டைம் நான் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன். 7 PM. செட் அஸ் ப்ரீமியர் கீழே இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இதோட முடியலை, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ரைட் சைடு கீழே ரைட் சைடு கார்னரில் ஷெடியூல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஷெடியூல் கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், நம்மளுடைய வீடியோ வந்து டிசம்பர் 30 7 மணிக்கு வந்து அப்லோட் ஆகும், டெலிகாஸ்ட் ஆகும். பாருங்கள், நம்மளுடைய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் 43% வந்து அப்லோட் ஆகிருக்கு நம்ம டைப்பிங் பண்ணும்போதே. ஸோ எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. 4 minutes இருக்குது ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகி முடியறதுக்கு. ஜஸ்ட் 4 minutes தான் இருக்குது. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ ஸ்பீடு மீன்ஸ் இந்த டாபிக் நெக்ஸ்ட் தம்ப்நெயில் எதுவுமே கொடுக்காம, டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்காம எதுக்கு நம்ம ஹரிபரியாக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வீடியோ வந்து நம்மளோட வீடியோ வந்து டைமிங் கொஞ்சம் சின்னதாகவோ இல்லை சீக்கிரமாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ப்ரீமியர் போட முடியாது. அது வந்து அப்போவே வந்து டெலிகாஸ்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, நம்மளுடைய ப்ரீமியர் செட் பண்ணி முடிஞ்சதுமே 47% அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து டைட்டிலும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு பண்ணேன்னா ப்ரீமியர் ஆகிருக்காது, அது அப்போவே வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் குயிக்காக தேவையானதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ வழியாக வந்து நம்மளுடைய சேனல் பேஜில் நமக்கு டைட்டில் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய தம்ப்நெயிலையும் செட் பண்ணிடலாம். நார்மல் அப்லோட் வீடியோஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா நான் வந்து ஒன் டைம் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டைட்டில் கொடுக்கறதுக்குள்ளால் என்னோடய வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அதனால தான் இது என்னோடய அனுபவம். மற்றவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ இதை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணாலே ப்ரீமியர் பக்காவாக வந்துடும். நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து லைவாக உங்களுக்கு காமிக்கிறதுனால எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. இது ஃபோனில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால நம்ம வந்து அந்த அளவு பக்காவாக காமிக்க முடியல. இதை நான் வந்து ஸ்க்ரீன் டெஸ்க்டாப்பில் காமிப்பேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், என்னோடய வீடியோ வந்து அப்லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆயிரும். டெலிகாஸ்ட் ஆனதுமே நெக்ஸ்ட் உடனே நம்ம வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், டெலிகாஸ்ட் இல்லை, அப்லோடிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேஜை எக்காரணம் கொண்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பேஜ் பார்த்தோம் இல்லையா, ப்ரீமியர் செட் பண்ணி முடித்ததும் அந்த பேஜ் வந்து இந்த பேஜ் இப்படியே தான் இருக்கணும். பாருங்கள், 18 seconds லெஃப்ட் இருக்குது. இந்த பேஜை வந்து நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் க்ளோஸ் பண்ணவோ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வைக்கிறதோ கூடாது. அந்த ஃபோனை வந்து நம்ம ப்ரீமியர் வீடியோ வந்து அப்லோடு ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணணும். பாருங்கள், அப்லோட் கம்ப்ளீட், ப்ராசஸிங் வில் பிகின் ஷார்ட்லி போட்டிருக்காங்க. அந்த ப்ராசஸிங் முடியணும். அப்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸிங் வந்து முடியது வரை வெயிட் பண்ணணும். பாருங்கள், நம்மளோட வீடியோ வந்து வீடியோ வாட்டர் மார்க் அப்படிங்கிற டைட்டிலில் தான் இருக்குது. நான் ஏன்னா டைட்டில் கொடுக்கல. பாருங்கள், வீடியோ ப்ராசஸிங் வில் பிகின் ஷார்ட்லி அதில் இருக்குது. இப்போ வந்து ப்ராசஸும் ஆயிரும்.
ப்ராசஸிங் ஆயிட்டிருக்கு. இது எல்லாமே நான் மொபைல்லே பண்ணுறேன். 95% ஆயிடுச்சு. ஸோ இப்போ உடனே தானே பாருங்கள் 99 ப்ராசஸிங் ஃபினிஷ்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த க்ளோஸ் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய கீழே வந்து க்ளோஸ் இருக்கிறது வந்து நம்ம டச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் வரும், ப்ரீமியரில் ஒழுங்காக வராது. நம்ம வெயிட் பண்ணியும் ப்ரீமியர் வராமல் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் வரக்கூடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னோட இந்த இதில் வந்து நான் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ லைவாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி ப்ரீமியர் போகுதுன்னு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சாரி. பாருங்கள் ஃபினிஷ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்குது. உடனே நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சாதாரணமாக எப்போ வீடியோக்கு பண்ணுற மாதிரி அந்த பேஜில் நம்மளுடைய பேஜில் வந்து வீடியோஸில் போயிட்டு பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் வீடியோ வாட்டர் மார்க் நேமில் ப்ரீமியர் வந்திருக்கு. விசிபிலிட்டி ப்ரீமியர் மானிட்டைசேஷன் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன் நன் இப்படி வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து இப்போ வரைக்கும் இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. ஸோ நான் இப்போ டைட்டிலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய தம்ப்நெயிலை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தம்ப்நெயிலை வந்து கொடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எப்போவுமே தெரியும் நம்ம எப்போ கொடுக்குற மாதிரி சேவ் கொடுக்குறோம். ரைட் சைடு பாருங்கள் விசிபிலிட்டி கீழே வந்து ப்ரீமியர் நம்ம என்ன டைம் கொடுத்துருக்கோமோ அதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த டைம் காமிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய யூடியூப்பில் போயிட்டு உங்களுடைய சேனலை பாருங்கள். இப்போ நம்மளுடைய சேனல் வந்து பார்க்கும்போது வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து என்ன நேமில் இருக்கும் அப்படின்னா வீடியோ வாட்டர் மார்க்குன்னு ஏற்கனவே அந்த வீடியோ அப்படி இருக்குல்ல அதே தான் வரும். நான் வந்து டைட்டில் கொடுக்கல. ஸோ பாருங்கள் இப்படி வந்துடும். நம்முடைய யூடியூப் பேஜில் இப்படி காமிக்கும் ப்ரீமியர் அப்படின்னு காமிக்கும். டைமோட காமிக்குது பாருங்கள் 19 அப்படின்னா 7 o'clock. ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்ததுமே இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லைக் கொடுக்க போகிறோம். லைக் கொடுத்துட்டு யார் யாருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் லைவ் சாட் இருக்குது பாருங்கள். இதான் வந்து நம்ம வந்து லைவாக சாட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதான் லைவ் சாட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபோனில் பண்ணுறதுனால தான் எப்படி மாறிட்டு இருக்கு. சாரி. பாருங்கள் நான் இப்போ லைக் கொடுக்குறேன். 3ஆவது இருக்குது பாருங்கள் லைவ் சாட். அதில் வந்து லைவ் சாட் பண்ணிக்கலாம். 2 கமெண்ட் இதில் வந்து லைவ் சாட்லேயும் கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பாக்ஸ் கீழே இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யார் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எனக்கு என்னோடய வீடியோ 7 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு லைவாக பிடிச்சி காமிக்க முடியாது. ஸோ என்னோடய வீடியோ அப்புறம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் a minute.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைவ் ஷாட்டில் வந்து 91 லைக்ஸ் வந்திருக்கு எனக்கு. லைவ் ஷாட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுல்ல. ஸோ நம்மளும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.